ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துல 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பகவான் வராக தேவரின் தோற்றம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 17 முதல் 24 வரை. சரி, இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? வசதி தசன சீகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவதீர்த்தா சுகர ரூபா கேசவதீர்த்தா சுகர ரூபா ஜய ஜகதீஷ ஹரே जय जगदीश हरे, जय जगदीश हरे। वसति दसन शिखरे तरणी तव लग्ना शशिनी कलंग कलेवनी मग्ना கேசவதீர்த்தா சூக்கர ரூபா. சூக்கரம்னா வராகம், காற்று பன்றியோட வடிவம். அப்போ ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லியிருக்கு? பகவான் 2 முறை வராக அவதாரம் மேற்கொண்டார். ஒன்று ஸ்வயம்பு மனுவுடைய கல்பத்துல, இன்னொரு அவதாரம் சக்ஷுஷ மனுவுடைய கல்பத்துல. மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, தக்ஷண சாவர்ணி மாதிரி ஒரு 14 மனுக்கள் இருக்காங்க. இந்த மனுக்கள் தான் மனித குல தந்தை. அப்போ பிரம்மாட்டிருந்து ஸ்வயம்பு மனு தோன்றினார். இப்ப ஸ்வயம்பு மனு காலத்துல அவதாரம். அதனால இந்த அவதாரத்துக்கு ஸ்வேதவராகம். ஸ்வேதான்னா வெள்ளை நிறத்துல. நம்ம ஊரோட பொண்ணுகளுக்கெல்லாம் ஸ்வேதான்னு பேர் வைப்பாங்க. வெள்ளையா இருக்காங்களோ இல்லையோ, பேர் மட்டும் ஸ்வேதான்னு வச்சுக்குவாங்க. பரவாயில்ல, வச்சுட்டு போட்டு, தப்பொன்னும் இல்லை. ஸ்வேதவராகம் பகவான் வெள்ளை நிறத்துல தோன்றினார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னா, பிரம்மாட்டிருந்து ஸ்வயம்பு மனு சதரூபா வந்தாங்க. வந்துட்டு பிரம்மாவுடைய உடல்ல இருந்து தோன்றினாங்க ஸ்வயம்பு மனு சதரூபாவும். பிரம்மாவுடைய உடல்ல இருந்து தோன்றிட்டு அவங்க கேட்டாங்க, ஓ தந்தையே, நாங்க உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும், எப்படி சேவை செய்ய வேண்டும், எங்களுக்கான இடம் என்ன, நாங்க எந்த இடத்தில் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு தன் தந்தைக்கு சேவை செய்யும் பொருட்டு பகவானது சேவையில் ஈடுபடுவதற்காக, நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்வதற்காக ஸ்வயம்பு மனுவும் சதரூபாவும் பிரம்மதேவரை அணுகுகின்றார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிரளயம் பூமி தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. பயங்கரமான பிரளயம். பூமியே தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப பிரம்மா யோசிக்கிறார், என்ன செய்யறது? 4 தலை 4 மூளை பிரம்மாவுக்கு. நம்ம ஒரு மூளையே இது வரைக்கும் சரியா பயன்படுத்தல.
சயின்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, மெடிக்கல் சயின்ஸ், நம்ம மூளையை இது வரைக்கும் நம்ம சரியாவே பயன்படுத்தல, 10% கூட உருப்படியா பயன்படுத்தலன்னு சொல்லியிருக்கு. ஆனா எல்லாம் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, நினைச்சிட்டு போகட்டும். இப்ப என்னன்னா, பிரம்மா வந்து 4 தலை மூளை வைத்துக்கொண்டு யோசிக்கிறார். என்ன செய்யறது? பூமி வந்து பிரளய ஜலத்தில் மூழ்கி விட்டது. இது எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? பெரும் பெரும் வெள்ளம். அப்போ ஒருத்தர் கேள்வி, சந்தேகம் வந்துடும். ஐயா, பூமியிலேயே கடல் இருக்கே, இது எங்க போச்சுன்னு கேட்க. பூமியிலேயே கடல் இருக்கு, பூமி எங்க போச்சு? அப்ப பூமி வந்து கர்ப்ப கடல்ல மிதந்துட்டு இருக்கு. கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடல்ல பிரளயம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. பூமியில இருக்கிற கடல் வேற, கர்ப்ப கடல் வேற, காரண கடல் வேற. இந்த மாதிரி நிறைய கடல்கள்லாம் இருக்கு. இனி சொல்றதை கேட்டா என்னை எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன இந்த சாமி கதை விடுறாரு? கரும்பு சாறு கடல் இருக்கு, நல்ல தண்ணி கடல் இருக்கு, அப்புறம் பலாச்சாறு கடல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கடல்லாம் இருக்கு. இதை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, நம்மளை ஏமாத்துறது பொய் சொல்றதா வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மை. சினிமா படத்துல எடுத்தா மட்டும் நம்புவாங்க. ஆமா ஆமா, அந்த ஹாலிவுட் படத்துல சொன்னாங்க இந்த மாதிரி வேற கிரகத்துல இந்த கடல் இருந்துச்சு. ஆமா ஆமா. வெள்ளைக்காக்கா பறந்துச்சா? ஆமா ஆமா, வெள்ளைக்காக்கா பறந்துச்சு. யார் சொன்னா? டாம் க்ரூஸ் சொன்னாரு. ஓ, டாம் க்ரூஸ் சொன்னாரு. வெரி குட், வெரி குட். வெள்ளைக்காக்கா பறந்துச்சு. ஆமா ஆமா. விஜய் சொன்னாரு. ஆமா ஆமா, வெள்ளைக்காக்கா பறந்துச்சு. அஜித் சொன்னாரு. ஆமா ஆமா, வெள்ளைக்காக்கா பறந்துச்சு. இந்த மாதிரிதான் நிலைமை. ஆனா சாஸ்திரங்கள்ல மிக தெளிவாக கூறியிருக்கின்றது, பல்வேறு கிரகங்கள்ல பல்வேறு கடல்கள் இருக்கு. நமக்கு பூலோகத்துல உப்பு கடல், ஏன்னா அந்த மாதிரி வரம் வாங்கிட்டு வந்திருக்கிற நம்ம உப்பு கடல்ல தான் வாழணும்னு. அது கூட பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த கடல் நீர்ல மட்டும் உப்பு இல்லைன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். எல்லாம் திட்டமிட்டு தான் பகவான் படைச்சிருக்காரு. அதனால பகவானுடைய படைப்பை வந்து நாம் வந்து நம்முடைய சிறு மூளையை கொண்டு அளவிடவே முடியாது. பகவானுடைய படைப்பை நாம் நமது சிறு மூளையை கொண்டு அளவிட முடியாது. படைப்பினுடைய முதல் உயிர்வாழி பிரம்மதேவர், ஆகச்சிறந்த மகாத்மா, 12 மகாஜனங்கள்ல ஒருவர், பகவான்கிட்டே நேரடியாக வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டவர், முதல் தரமான ஜீவாத்மா. அவருக்கே இப்ப குழப்பமா இருக்கு, என்ன செய்யறது? இந்த பூமி வந்து கர்ப்ப கடல் அடிச்சுட்டு போயிடுச்சே, கர்ப்ப கடல்ல வெள்ளம் வந்து பூமி அடிச்சுட்டு போயிடுச்சு, இப்ப என்ன செய்யறது? அப்படி 4 தலையை போட்டு மூளையை கசக்கி பிழிறாரு, என்ன பண்றதுன்னு. பிரம்மதேவர், மகாதேவர், இந்திராதி தேவர்கள், கந்தர்வலோக, கிண்ணர்லோக, கிம்புருஷலோக, ஜனலோக, தபோலோக, மகோலோக, சத்தியலோக, எல்லா லோகவாசிகளும் பாக்குறாங்க, இப்ப என்ன செய்ய போறாரு பிரம்மா? எப்படி இந்த பூமியை மீட்டு தர போறாரு? சாயம்பு மனு சதரூபம் சந்ததிகள் உற்பத்தி பண்றதுக்கு இந்த பூமியை பிரம்மா எப்படி மீட்டு தர போறார்? சோ பகவானுடைய பக்தர்கள் என்னைக்குமே பகவானாலதான் எல்லாம் முடியும், என்னால எதுவுமே முடியாது, நான் வந்து எந்த ஒரு தகுதியும் மற்றவன். பாத்தீங்களா? பிரம்மதேவ் சாயம்பு மனு சொன்னாரு, பிரம்மா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பூமி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்கான இடத்த காமிங்க, எங்களுக்கான இடத்த காமிச்சு கொடுங்க. இப்ப பிரம்மா என்ன நினைக்கிறார்? நான் ஒரு இயலாதவன், எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் ஒரு பாவப்பட்ட ஆத்மா, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, அதனால எனக்கு பகவான் தான் உதவி செய்யணும், பகவான் உதவி செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அதனால பிரம்மதேவர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். பாருங்க, அப்போ ஒரு பக்தனுக்கு ஏதேனும் தொந்தரவுகளோ துன்பமோ சங்கடமோ சஞ்சலமோ ஏற்பட்டு விட்டால் அவர் உடனடியாக பகவானது தாமரை திருப்பாதத்தை சரண் புகிறார். இல்ல இல்ல, என்னால முடியும், நான் சமாளிச்சிருவேன், என்ன மாதிரி தைரியம் உள்ளவன் யாரும் கிடையாது, என்ன மாதிரி சக்தி உள்ளவன் யாரும் கிடையாது,
நான் தேவர்களே உயர்ந்தவன், நான் 12 மகாஜனத்துல ஒருவன், நான் பகவான்கிட்ட நேரடியா வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டவன். இந்த மாதிரி துளி கூட கர்வம் கிடையாது பிரம்மாவுக்கு. பிரம்மா ஒரு கர்வமற்ற பக்தர். அப்புறம் பிரம்மா பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறார். பகவானே, நீங்க தான் உதவி செய்யணும். அப்ப இன்றைய வகுப்புல முதல் பாடம், ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவானை கைவிடுவதில்லை, பக்தி தொண்டை கைவிடுவதில்லை. நம்மள சில நேரம் என்ன பண்ணுவோம், கஷ்டம் வந்தா கோயில்ல இருந்து காணாம போயிடும். என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க. போனை போட்டு, ஐயா நீங்க ஏன் கோயிலுக்கு வர்றதில்லை, அது பாருங்க பெரிய பிரச்சனைங்க, ஒரே கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிரச்சனை, பால்வா சாவான் போராட்டம், இந்த பிரச்சனை எல்லாம் தீரட்டுங்க, நான் கோயிலுக்கு வரேன். ஐயா அதிமேதாவியே, உங்களை மாதிரி புத்திசாலி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். என்ன நினைச்சுக்கலாம், ஐயா அதிமேதாவியே, உங்களை மாதிரி புத்திசாலி அந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை, நீங்க அதி புத்திசாலி, இருந்தாலும் உங்க புத்திசாலித்தனத்துல ஓரமா வச்சுட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அவரு நினைச்சாருன்னா உங்க கஷ்டங்களை தீர்த்து விடுவார். ஆனா நம்ம அதி புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு வர மாட்டாங்க. 2 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒரு நபர், 2 விதமான பக்தர்கள். ஒரு பக்தர் கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு வருவார், அவனுக்கு கஷ்டம் வர வரைக்கும் வரமாட்டார். ஒரு பக்தர் கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு வருவார், அதுக்கப்புறம் வரமாட்டார். இன்னொரு பக்தர் கஷ்டம் வந்தா வரமாட்டார், எல்லாமே சௌகரியமா நடக்கணும் இருக்கு. இந்த ஜட உலகத்துல எல்லாமே சௌகரியமா நடக்கணும், அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவர் விரும்பினதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு வருவார். இல்லைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாதான் நான் கோயிலுக்கு வருவேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி 2 விதமான நபர்கள் இருக்காங்க. இந்த 2 விதமான நபர்களும் பக்குவமாக வேண்டும் என்றால் சில பிரபுபாதரின் புத்தகத்தை அட்டை முதல் அட்டை வரை தவறாமல் படிக்க வேண்டும். அப்பதான் கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் அவர் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவானை விட்டு விலக மாட்டார். அவர் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்து எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் கிருஷ்ணரை விட்டு போக மாட்டாரு. இல்ல எல்லாம் கிடைச்சிட்டே இருந்தாலும் திடீர்னு கிடைக்காம போயிடுச்சுனாலும் கிருஷ்ணரை விட்டு போக மாட்டார். பாண்டவர்களை போல, பாண்டவர்களுக்கு பிறப்பிலிருந்தே அடி மேல அடி விழுந்து, தந்தை இழந்து சிங்கிள் பேரண்ட், ஒரு தனி அம்மாவா குந்தி தேவி இருந்து அந்த 5 குழந்தைகளை வளர்க்கின்றாள். பல்வேறு சோதனைகள், பிரச்சனைகள், உயிருக்கே ஆபத்து. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாசி கிருஷ்ண. இந்த 6 விதமான துன்பத்துல ஏதா ஒரு துன்பத்தை இந்த சத்சங்கத்துல வந்திருக்கிறவங்க யாரா அனுபவிச்சிருந்தீங்கன்னா கை தூக்குங்க. உங்களுக்கு விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க, உங்க ராஜ்யத்தை பறிச்சுட்டு உங்களை நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டாங்க, உங்க மனைவியோடைய ஆடையை சபையில ரோட்ல இழுத்துட்டு மனைவியோடைய ஆடையை கலந்து விட்டார்கள். விஷயான் மகாக்னி புருஷாத அசுரர்கள் கூட எல்லாம் சண்டை போட வேண்டியிருந்து, வனவாசம் காட்டுக்கு போக வேண்டியிருந்து, வீட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டியிருந்து. இன்னைக்கு பாக்குறோம் நாம, மக்கள் சொகுசாக வாழ்ந்து பழகி விட்டார்கள். சிலிண்டர் இல்லாம சமைக்க முடியாது. இப்ப என்ன ஆச்சு, இந்த முட்டாள்கள் குண்டு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சிலிண்டர் தட்டுப்பாடாயிருச்சு. இப்ப மீண்டும் விறகு அடுப்பில் சமைக்க வேண்டும். ஆனா மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏன் பக்தர்களுக்கே கஷ்டமா இருக்கு. அடடா என்னடா அது, விறகு அடுப்புல சமைக்கணுமா, நீ எவ்வளவு நாள் தான் இந்த பிரச்சனையோ, எப்பதான் இதெல்லாம் தீருமோ, எப்ப மீண்டும் சிலிண்டர் ரெகுலரா கிடைக்குமோ அப்படின்னு ஒரே கவலை. ஏன்னா விறகடுப்பில் சமைக்கும் கலையை நாம் கைவிட்டு விட்டோம். அது மட்டுமல்ல, அந்த விறகடுப்புல சமைக்கும் போது அந்த உணவு ஒரு ருசியா இருக்கும். என்னதான் சிலிண்டர்ல சமைச்சு சாப்பிட்டாலும் விறகடுப்பில் சமைத்து சாப்பிட்டா அது ருசியே தனி.
என்னதான் மிக்சி கிரைண்டர்ல சட்னிக்கு அரைச்சாலும் அம்மிக்கல்லில் அரைத்து சாப்பிட்டா அந்த ருசியே தனி. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம கை அந்த உணவுல படணும். ஒவ்வொருத்தரும் கை பக்குவம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கை பக்குவம் இருக்கு. தயிர் சாதமே பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்க வரவங்கிட்ட எல்லாம், தயிர் சாதம் நீங்க சாதத்துல தயிரை ஊத்தி கையை விட்டு பிசையணும். அப்போ அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்க கையெல்லாம் போட வேண்டாம்னு வச்சு கரண்டியில பிசைஞ்சீங்கன்னா அதுல சுவையே இருக்காது. அப்ப இந்த கை மனம் ஒன்று இருக்கின்றது. அது சமையல் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், கை பக்குவம், கை மனம். இப்ப என்ன ஆச்சு மக்களுக்கு? என்னடா அது விறகடுப்புல சமைக்கணுமா? கிராமப்புறங்கள்ல வர விறகடுப்பு போயிடுச்சு. இப்பதான் திரும்பி பழைய நிலைமைக்கு வர்றாங்க. இது ஒரு உதாரணம் தான். இனி அடுத்து என்ன வேலைன்னு நடக்கலாம். இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு, விறகடுப்புல சமைக்கிறோம். நாளைக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் போகக்கூடிய காலம் வரலாம். அதனால இப்பவே பசுமாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. யாரு வீட்டுல 2 பசுமாடு 2 ஏக்கர் நிலம் இருக்கோ அவன் அந்த நிலத்துல ராஜா மாதிரி வாழலாம். 2 பசுமாடு 2 ஏக்கர் நிலம், அதுல தேவையானதை விளைச்சிக்கிட்டு பசுவுடைய பாலை பருகி கொண்டு பசுவுடைய பால்ல இருந்து தயிர் எடுத்து தயிர் சாதம் பண்ணி சாப்பிட்டு, கம்பு ராகி இதெல்லாம் போட்டு விளைச்சு அந்த கம்பு ராகியை கூழ் செஞ்சு குடிச்சு, அப்புறம் அரிசி தானியங்களை போட்டா நமக்கு அரிசி கிடைக்குது. பசுமாட்டுக்கு என்ன கிடைக்குது? வைக்கோல் கிடைக்குது. அப்புறம் தவிடு கிடைக்குது. பாருங்க, ஒரே கல்லில் நிறைய மாங்காய். நாம விவசாயம் செய்தோமே ஆனால் நமக்கு அரிசி கிடைக்குது, கோதுமை கிடைக்குது. பசுமாடு பால் கொடுக்குது. பசுமாட்டுக்கு என்ன கிடைக்குது? பசுமாட்டுக்கு தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் வைக்கோல் இதெல்லாம் கிடைக்குது. பசுமாடு என்ன பண்ணுது? சாணமும் கோமியமும் கொடுக்குது. அந்த சாணமும் கோமியம் வச்சு நம்ம என்ன பண்றோம்? திரும்பி இயற்கை உரமாக பயன்படுத்துகிறோம். அப்ப இயற்கையான உணவை நம்ம விளைத்து சாப்பிடுறோம். விஷத்தை சாப்பிடுறோம். இப்ப விஷத்தை சாப்பிட்டு இருக்கோம். அதனால இயற்கை சூழல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைக்கு நம்மளை தள்ளி கொண்டிருக்கிறது. இதை மக்கள் உணர வேண்டும். அதுக்கு மாற்று வழி என்ன பண்ணலாம்? சரி, பெட்ரோல் டீசல் கிடைக்கல, பேட்டரி வண்டி விட்டுருவோம். சரி ஐயா, கரண்ட் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்? இப்பவே விடியல ஆட்சியில அடிக்கடி கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. பேருக்கு தான் விடியவே இல்லை. சரி, அது வேற. அப்போ நாம் இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து பழகிவிட்டோம். நகரப்புறங்கள்ல வாழ்ந்து நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு. சரி, இப்போ இந்த மனு ஆகப்பட்டவர் அவருடைய சேவை எப்படி செய்யறது? பிரம்மா யோசிக்கிறார், என்ன பண்ணணும். பிரம்மா யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். திடீர்னு பார்த்தா பிரம்மாவுடைய நாபியிலிருந்து மூக்குல இருந்து நாசி, பிரம்மாவுடைய நாசியிலிருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி வெளியே வந்தது. அங்குஷ்டம்னா கட்டை விரலோட சின்ன அளவுதான். அங்குஷ்ட சைஸ். அங்குஷ்டம்னா இந்த கட்டை விரலோட நுனி பாகம், இதை விட சின்னதா இருக்கு. பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வெளியில வந்தது. பிரம்மா பாக்குறாரு, யாரு இது? அந்த பூச்சி மூக்குல இருந்து வெளியே அப்படி பெருசாக ஆரம்பித்தது, தன்னை விஸ்தரித்துக் கொண்டது. காட்டுப்பன்றியோட வடிவில் இருக்கு. காட்டுப்பன்றியின் வடிவு, பிரம்மாண்டமான ரூபம். ஒரு பெரிய கஜம் யானையை போல பெருசாயி, அதுக்கப்புறம் ஒரு பர்வதத்தை போல பெருசாச்சு. ஒரு பெரிய மலையை போல, ஒரு பெரிய மலையை போல பெருசாயிடுச்சு. இப்ப பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம், யார் இது? இது ஒரு சாதாரண மனிதனா இருக்க முடியாது. இது பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் மகாவிஷ்ணுவா? யாரா இருக்கும் இவரு அப்படின்னு பிரம்மா குழம்பி போனார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 அவதாரம், நரசிம்ம அவதாரம் சரி, வராக அவதாரம் சரி, லக்ஷ்மி தேவி, கருடர், பிரம்மதேவர், மகாதேவன், இவங்களுக்கே தெரியாது
பகவான் வரப்போறார் அப்படின்னு. என்ன கருடர் சொல்லிட்டு கருடன் மேலே ஏறி வந்தாரு நரசிம்மரு? கருடருக்கே தெரியாது. லட்சுமி தேவிட்ட சொன்னாரா வராகமூர்த்தி? லட்சுமி தேவியே அடிச்சுட்டு போயிருச்சு பூமாதேவி. பூமி பூமாதேவி, அந்த பூமாதேவியே பிரளயம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பரித்ராணாய சாதுனா. இப்ப அந்த பூமாதேவி தன்னுடைய பக்தை, அவளை காப்பாத்தணும், பூமாதேவி காப்பாத்தணும். பூமாதேவியும் பிரார்த்தனை செய்யறார், என் பிரபுதான் என்னை காப்பாற்ற முடியும், ஓ பிரபு என்னை காப்பாத்துங்க. பூமாதேவி ஒரு பக்கம் பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறார். இனி ஒரு பக்கம் பிரம்மா பிரார்த்தனையை செய்தார். ஜனலோக, தபோலோக, சத்தியலோக, கிண்ணரலோக, கிம்புருஷலோக, வித்யாலோக எல்லா லோகவாசிகளும் முனிவர்கள் ரிஷிகள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இவர் பகவான் தான், சந்தேகமே இல்லை. இவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான். இந்த மகாவிஷ்ணு யஜ்யா, இவர் யஜ்யத்துக்கு யாகத்துக்கு ஆதாரமானவர், யஜ்யவராகர். இவருடைய உடல் இருக்கிற ரோமங்கள்லாம் பெரிய பெரிய மலையில் இருக்கிற ஊசி மரங்களை போல இருக்கு. கண்கள் எல்லாம் தாமரை இதழ் போல இருக்கு. பிரம்மாண்டமான ரூபத்தை ஏற்றுக்கொண்டு தன் வாளை சுழற்றி இவங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில எல்லா கிரகவாசிகளும் எல்லா லோகவாசிகளையும் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில அந்த வராகமூர்த்தி ஒரு கர்ஜனை செய்தார். அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணார். இவர்கள் மீண்டும் உறுதி செய்து விட்டார்கள், இது பகவான் தான். உடனே வேத மந்திரங்களை கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். ஓம் சகஸ்ர சீரிஷ பூருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு புருஷ சூத்தகம், நாராயண சுத்தம், அஷ்டோத்திர வராக ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லி பகவானை வேத மந்திரங்களில் துதித்து ஆராதிக்கின்றார்கள் பல்வேறு கிரகவாசிகள். இப்படிதான் வராகமூர்த்தி அவதாரம் பண்ணார். இது ஒரு வராகர். இனி ஒரு வராகரை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். அவர் இரண்யாக்ஷன் கூட சண்டை போட்டவர். அப்ப என்ன நடந்தது? அந்த மனுவோடைய ஆட்சி காலத்துல இரண்யாக்ஷன் கர்ப்ப கடலை பூமி கொண்டு வச்சுட்டான். இந்த வராக அவதாரத்துல பிரளய வெள்ளமே பூமி அடிச்சுட்டு போயிடுச்சு. இரண்யாக்ஷன் தூக்கிட்டு போல. காட்டு பன்றிக்கு கூறிய கொம்புகளுக்கு இந்த பன்றி என்ன பண்ணும்? எதையாவது தேடிக்கிட்டே இருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணாரு? அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை, பர்வதம் மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஒரு கர்ஜனை பண்ணி அந்த சமுத்திரத்துல குதிக்கிறார். அவர் சமுத்திரத்துல குதிக்கிறார். சமுத்திரமே, கர்ப்ப சமுத்திரமே கர்ப்ப கடலே ரெண்டா பிளந்து அங்க இருக்கிற ஜீவஜாலங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓடுது. சுறா மீன், திமிங்கலம், கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பயந்து ஓடுது, நீந்தி போகுது. இப்ப வராகமூர்த்தி கர்ப்ப கடலுக்கு அடியில போய் தேடுறார் பூமி எங்க இருக்கு. அப்புறம் தேடி எடுத்துட்டு மேல வச்சார், அதனுடைய இடத்துல திரும்ப வச்சார். அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்லோகங்கள்ல முதலாவது பாடம் நாம் கற்றுக்கொண்டது, இந்த ஸ்லோகங்கள்ல முதலாவது பாடம் நாம் கற்றுக்கொண்டது, எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தர்கள் பகவானை கைவிடுவதில்லை. பகவான் தான் ஒரே அடைக்கலம், பகவானை தவிர சிறந்த அடைக்கலம் கிடையாது. ரக்ஷசிதி விஸ்வாசோ கோப்ருதே வர்ணம் ததா, சரணாகதி தத்துவம். அனுகுல்யஸ்ய சங்கல்பா பிரதிகுல்யஸ்ய வர்ஜனம், ரசசிதி விஸ்வாசோ கோபுரத்தே வர்ணம் ததா. பக்திக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமில்லாத விஷயத்தை கைவிட்டு விடுவது. எந்த சூழ்நிலையும் பகவான் தான் என்னை காக்கின்றார், அவரை விட காப்பவர் யாரும் கிடையாது, அவரே ஒரே அடைக்கலம். அதுக்கு சிறந்த உதாரணம் பிரம்மதேவர். இங்க அவர் நினைக்கிறாரு, நான் இந்த பிரபஞ்சத்தோடைய சிருஷ்டிகர்த்தாவா இருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கல, அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வார். அதே மாதிரி பூமாதேவியும் சிறந்த உதாரணம். பூமாதேவி பொறுமையின் சொரூபம். பூமாதேவி
கிளர்ச்சி அடையவில்லை. ஐயோ, என்னை இந்த வெள்ளம் அடித்து சென்று விட்டதே, என் நிலைமை என்ன ஆகும்? அவங்க கிளர்ச்சி அடையவில்லை. அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும். அப்போ முதல் பாடம் இதுதான். இந்த வகுப்புல ஒரு பக்தனுக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்தாலும், அவர் பக்தி பாதை விட்டு பிறழுவதில்லை. ஏன்னா இந்த ஜட உலகமே துக்காலயம் பகவான் சொல்லிட்டார். துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் நிறைந்தது, நிலை இல்லாதது பகவான் சொல்லிட்டார். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? பகவான் அவதாரம் பண்றது யாருக்குமே தெரியலையே. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, என்னுடைய வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அர்ஜுனா, நமே விது சுரகணா பிரபவம் ந மகர்ஷயக அகமாதிர்கி தேவானாம் மகர்ஷீனாம் சபுஷ். அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன் அறிய மாட்டார்கள்? கிருஷ்ணர் தேவாதி தேவ், ஆதி தேவ். இது 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்துல பகவானே சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்லோகம் தள்ளி அர்ஜுனனும் உறுதிப்படுத்துறார். அர்ஜுனன் என்ன சொல்றாரு? 10ஆம் அத்தியாயம் 13ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்றார். 14ஆம் ஸ்லோகம், 10ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? சர்வவேத ஹிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர் நபிதுர் தேவன தானவா. ஓ பகவானே, கேசவனே, கிருஷ்ணா, நீங்க சொன்னதையெல்லாம் நான் உண்மைன்னு ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னதையெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிறேன். சர்வவேத ஹிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்தும் நபிதுர் தேவன தானவா. உங்களுடைய வைபவங்களை, உங்க மகிமைகளை மாபெரும் தேவர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் அறிய மாட்டார்கள். அதனால இங்க 2வது பாயிண்ட் என்னன்னா, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், அவரது மகிமைகளை பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத பொழுது, ஒரு சாதாரண அல்ப ஜீவராசி ஒரு சிறு மூளையை வைத்துக்கொண்டு எப்படி சொந்த முயற்சினால் அறிய முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளவாறு அறிய முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளவாறு அறிய முடியும் அர்ஜுனா, வேற எந்த முறையாலும் அல்ல. ஞான யோகமோ, அஷ்டாங்க யோகமோ, ஹடயோகமோ, தியான யோகமோ, எந்த யோகத்தையும் கிருஷ்ணர் ரெக்கமெண்ட் பண்ணல, பரிந்துரைக்கல. பகவத்கீதை முழுவதுமே பக்தி தொண்டை தான் பகவான் பரிந்துரைக்கின்றார். பக்தி தொண்டால் மட்டுமே அவரை உள்ளவாறு அறிய முடியும். வராக அவதாரம் எப்படி வந்தாரு? பிரம்மாவே யூகிக்க முடியல. நரசிம்ம அவதாரம் எப்படி வந்தாரு? கருடருக்கே தெரியல. கருடருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சே, எப்பவுமே பகவான் என்ன கூட்டின்னு போவார், வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை செய்வதற்கு கருடன் ஆயத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனி டைம் கிருஷ்ணர் மனசுல நினைச்சா போதும், கருடர் உடனே வந்துருவார். கிருஷ்ணர் நினைத்தா உடனே நான் போய் கஜேந்திரனை விடுவிக்க வேண்டும், உடனே கருடர் வந்து விட்டார். ஆனா பிரகலாதனை விடுவிக்கிறதுக்கு பகவானை உடனே போன் முடிப்பட்டார், கருடரே தேவையில்லை, இமீடியட்டா. ஏன்னா பிரகலாதர் சொன்னாரு பகவான் கருடர் மேல வருவார்னு சொல்லல. பிரகலாதர் என்ன சொல்லல? பகவான் வைகுண்டத்தில் இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவர் கருடர் மேல வருவார்னு சொல்லல. அந்த அசுரன் எர்ணிகசிபு கேட்டா, அடே பிரகலாதா, உன் விஷ்ணு எங்கடா இருக்கான்? அந்த தூண்ல கூட இருக்காருன்னு. இப்போ இந்த குழந்தையை சொல்லிவிட்டார், இந்த தூணில் பகவான் இருக்கின்றார். இப்ப கருடரை கூட்டின்னு போறதுக்குலாம் டைம் இல்லை. பகவானுக்கு கருடரை அழைச்சிட்டு போறதுக்குலாம் நேரம் இல்லை. இல்ல தூணை உடச்சி வெளியே வரும்போது கருடர் மேல எல்லாம் வர முடியாது. அதுக்கப்புறம் அவர் விஷ்ணு ரூபத்திலையும் வர முடியாது. ஏன்னா அந்த அயோக்கியன் அப்படி வரம் வாங்கியிருக்கான்.
அவன் தன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டான். அப்ப அவனை படைச்ச பகவான் எப்பேற்பட்ட புத்திசாலியா இருப்பாரு? அவர் தூணை உடைத்து பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்தில் வந்தார். கருடருக்கு ஒரே கவலை, ச்சே எனக்கு சேவை கிடைக்காம போயிடுச்சு, சேவை கிடைக்காம போயிடுச்சு, நரசிம்மருக்கு சேவை பண்ண முடியல. ரெண்டாவது, நரசிம்மருடைய லீலையை என்னால பார்க்க முடியல. பகவான் எப்படி அந்த இரண்யகசிபு கூட சண்டை போட்டார், அந்த தெய்வீக குழந்தை பிரகலாதன் எப்படி பகவான் இடத்துல அன்பு செஞ்சு பிரார்த்தனை செய்தார், பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள், பிரகலாதரின் போதனைகள், பிரகலாதரின் உபதேசங்கள், நரசிம்மதேவரின் தெய்வீகமான தோற்றம், இதையெல்லாம் தானும் காண வேண்டும் என்று கருடர் தவம் செய்யற. கருடருக்கு ஒரே ஆர்வம், எப்படியாவது நரசிம்மரை நான் தரிசனம் பண்ணணும். எங்க தவம் பண்றாரு? கருடாத்திரின்னு ஒரு மலை, அகோபிலம், அகோபலம், அகோபிலம், அகோபலம். அந்த மலையே பாத்தீங்கன்னா, நீங்க அகோபிலத்துல போனீங்கன்னா அந்த மலையே கருடனுடைய 2 ரெக்கை மாதிரி இருக்கும், பிரம்மாண்டமான ரெக்கை மாதிரி இருக்கும், கருடனுடைய விங்ஸ். அங்க கருடர் தவம் செய்யறாரு, நான் நரசிம்ம அவதாரத்தை காண வேண்டும். பாருங்க, கருடருக்கு வேற ஏதாவது ஆசை உண்டா? நாம கூட பக்தி பண்றோம், ஏதாவது பௌதிகமா கிடைக்குமான்னு தான் பாக்குறோம். ஆனா கருடர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? எனக்கு நரசிம்மரை தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை செய்யறார், பக்தி செய்யறார். பகவான் என்ன பண்ணாரு? கருடா, எதுக்கு ஒரு நரசிம்மர்? நானுக்கு 9 நரசிம்மரா தரிசனம் கொடுக்குறேன். என்ன ஒரு நரசிம்மர் வேண்டியது இருக்கு? நான் 9 நரசிம்மரா அவனுக்கு தரிசனம் கொடுக்குறேன். நவ நரசிம்மரா தரிசனம் கொடுத்துட்டாரு பகவான். அற்புதமான கஷேத்திரம் அகோபிலம். அந்த நரசிம்ம அவதாரம் செய்த உடனே தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து அவங்க கூட ஒரு தடவை பாக்குறாங்க, பகவான் கருடருக்காக அவதாரம் செய்து விட்டார். அப்ப நரசிம்ம அவதாரம் இந்த பூமியில நடக்கல. ஏன்னா இரண்யகசிபு 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப நரசிம்ம அவதாரம் இந்த பூமியில நடக்கல, கருடருக்காக வேண்டி இந்த பூமியில நடந்தது அகோபலத்துல, கருடாச்சலத்துல. அப்ப தேவர்கள்லாம் ஆகாசத்து பூக்களை மலையா பொழிறாங்க. ஜாய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானிக்கு, ஜாய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானிக்கு, ஜாய் ஸ்ரீ நரசிங்கதே பகவானிக்கு. அகோபலம், அகோபலம், என்ன பலம், என்ன பலம், அகோபிலம். அப்பா இப்படி பிரம்மாண்டமான ரூபமா இருக்காரே. தேவர்கள் ஒரு தடவை கூட பார்த்தாங்க, அந்த சிங்கத்தின் பிடரி மயிரானது வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. பிரம்மாண்டமானது, அற்புத சிங்கம். சிங்கத்தின் பிடரி மயிரானது ஆகாசத்தை தடவி கொண்டிருந்தது. கருடருக்கு வேண்டி ஒரு தடவை கூட எல்லா லீலையும் பகவான் காமிச்சு கொடுத்தாரு. அங்க போனா 9 நரசிம்மர் இருக்கார், நவ நரசிம்மர். ஒரு நரசிம்மர் ஜாலியா உட்காந்து கீர்த்தனம் கேட்டுக்கிட்டு இருப்பார். பாருங்க, பகவானுக்கு கீர்த்தனம் கேட்கறது ரொம்ப ஆசை. பூக்கூன்னு ஒரு கந்தர்வன், ஆஹா ஊஹூன்னு 2 கந்தர்வர்கள். ஆகான்னு ஒரு கந்தர்வன், ஊஹூன்னு ஒரு கந்தர்வன். இந்த 2 கந்தர்வர்களும் பாட்டு பாடினாங்க, யாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகா பாடுவாங்க, யாருமே அவங்க பாட்டை கேட்க தயாரா இல்லை. போங்கயா, நீங்க எல்லாம் கேட்கலன்னு பரவாயில்ல, நாங்க பகவானை குறிச்சு பாடுறோம்னு நரசிம்மனுடைய லீலைகளை பாடுறாங்க அகோபிலத்துல இந்த ஆஹா ஊஹு கந்தர்வ. நரசிம்மரு அங்க உட்காந்துக்கிட்டு ஆஹா ஊஹுன்னு தொடையில தட்டிக்கிட்டு கீர்த்தனை கேட்கிறார். அங்க நரசிம்மர் உட்கார்ந்த கோலத்துல தொடையில கை வச்சு தாளம் போட்டுட்டு அந்த ஒரு கஷேத்திரம். அங்க ஒரு நரசிம்மர் இருக்கார், ஆஹா ஊஹு கந்தர்வருக்கு தரிசனம் கொடுத்தார். இன்னொரு தடவை என்ன ஆச்சு, ஹனுமான் அப்படியே போறார். ஹனுமான் அப்படியே அந்த அகோபிலம் காட்டு வழியா போகும்போது நரசிம்மரை பார்த்தார். இவர் ஒண்ணு ஏன் பகவான் கிடையாது, இவர் ஒண்ணு ராமர் கிடையாது, இவர் யாரோ அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டார். பின்ன நரசிம்மர் கூப்பிட்டாரு, ஏ ஹனுமானிக்க வா, எங்க போற, நான் தான் ஒரு ராமன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் ராமராக தரிசனம் கொடுத்தார். அந்த நரசிம்மர் கையில வில்லு அம்பு வச்சிருப்பார். அகோபிலத்துல ஒரு நரசிம்மர் தொடையில தாளம் போட்டு இருப்பார், இன்னொரு நரசிம்மர் கையில வில்லு அம்பு வச்சிருப்பார். ராமச்சந்திர பிரபுவா தரிசனம் கொடுத்தார். ஹனுமான் கண்ணெல்லாம் கண்ணீர் அன்னிலிருந்து ஹனுமான் அங்கேயே உட்கார்ந்துட்டு ராமருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
இன்னொரு நரசிம்மர் இருக்காரு, அவர் வந்து பார்கவ நரசிம்மர். நீங்க பார்கவ நரசிம்மர் கோயிலுக்கு போறதுக்குள்ள உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிஸ் பாட்டில போட்ட வெண்ணெய் மாதிரி ஆக்கிடுவாங்க. நாங்கெல்லாம் வீட்டுல சின்ன குழந்தையா இருந்தப்போ எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஆலிஸ் பாட்டிலுக்குள்ள தயிர் போட்டு குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க, அது வெண்ணெய் ஆகும். குலுக்கு குலுக்குன்னு குலுக்கிட்டே இருக்கு. முதல்ல ஆர்லிஸ் வந்து பாட்டில் வந்தது, இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் டப்பால வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜீப்ல போலான்னு போனீங்க, உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க கழண்டு போயிடும். அந்த மாதிரி இடம் அது. கரண்டு புரண்டான மலைப்பாதை. நடந்து போனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், தப்பிச்சுக்கலாம். இல்ல நடந்து போக கஷ்டப்பட்டு நான் ஜீப்ல போவேன்னு சொன்னா இறங்கும் போது பாடிலி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க தனித்தனியா கழண்டு வரும். அங்க பார்கவ நரசிம்மர், பரசுராமர் பார்கவன். பரசுராமர் தவம் செய்யும் போது நரசிம்மருக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் பரசுராமர் நரசிம்மரை வழிபட்ட ஸ்தலம் பார்கவ நரசிம்மர். பார்கவ நரசிம்மர், அனுமான் வழிபட்ட நரசிம்மர், பூக்கு கந்தர்வர் வழிபட்ட நரசிம்மர், பிரகலாத வரதன், பிரகலாதருக்கு தரிசனம் கொடுத்த நரசிம்மர் பிரகலாத வரதன், வராக நரசிம்மர், வராக ரூபத்துல அங்க நரசிம்மர் இருக்கார், வராக நரசிம்மர், ஜுவால நரசிம்மர், அப்படி உக்ரத்துல கோபத்துல எர்ணிகசிபு குடலை உருவி, அடே எர்ணிகசிபு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம குடலை உருவி மாலையை போட்டுக்கிட்டு அந்த குளத்துல போய் கை கழுவினார். அந்த குளம் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அந்த பாறையெல்லாம். ஜுவால நரசிம்மர், ஜுவால நரசிம்மர், வராக நரசிம்மர், பிரகலாத வரதன், ஹனுமான் வழிபட்ட ராமர் நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், அப்படின்னு யார் இன்னும் 4 பேர் இருக்காங்க. மாலோல நரசிம்மர், மா அப்படின்னா லக்ஷ்மி, மா லக்ஷ்மி தாயார் வழிபட்ட நரசிம்மர். லக்ஷ்மி தன் மடியில அமர்த்தி கொண்டு அமர்ந்திருக்கிறார், மாலோல நரசிம்மர். அந்த மாதிரி ஒரு 9 நரசிம்மர் இருக்கார் அகோபிலத்தில். ஒரு பக்தருக்காக வேண்டி அவர் ஒரு நரசிம்மர் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். கருடர் வந்து ஒரு நரசிம்மர் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், ஒரு 9 நரசிம்மரா தரிசனம் கொடுத்தார். அப்ப பாருங்க, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஸ்லோகங்கள்ல ஒரு பக்தன் பகவானை தரிசிக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு பக்தி பயிற்சி செய்தார்னு சொன்னா அவனை பல மடங்குல பகவான் திருப்தி செய்தர்ற போதுங்கிற அளவுக்கு தரிசனம் கொடுத்துட்டார் நரசிம்மர். பிரகலாதுடைய ஸ்கூல் இருக்காங்க, பிரகலாத் படிச்ச ஸ்கூல் இருக்கு, குகை இருக்கு. உங்களை எவ்வளவு பேர் அகோபிலம் போயிருக்கீங்கன்னு தெரியாது. தயவு செய்து இந்த மாசம் போயிடாதீங்க, நீங்க கருகிருவீங்க. ஆந்திரா வெயில் உங்களை கருக்கிரும். அகோபிலம் போகணும்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்ல போகணும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போனா மழை பெய்யும், இல்லாட்டி ஜனவரி பிப்ரவரியில போகணும். மே மாசம் மட்டும் தெரியாம அகோபிலம் போயிடாதீங்க, நீங்க கரிஞ்சு போயிடுவீங்க. ஆந்திரா வெயில் உங்களை ரொம்ப அழகாக வரவேற்கும். ஸோ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள், பக்தனுக்காக வேண்டியே பகவான் லீலை செய்கிறார். இங்க வந்து பிரம்மாவுக்கே புரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ பகவான் வராக அவதாரம் செஞ்சார். பிரம்மாவுக்கே புரியல எப்படி இந்த எர்ணிகசிபுவை கொல்ல போறாரு பகவான். நான் வேற வரங்களை வாரி வழங்கிட்டனே, எப்படி வந்து பகவான் கொல்ல போறாரு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அவர் பாதி சிங்கம் பாதி மனுஷ ரூபத்துல வர்றாரு. அதுதான் பகவான். அனந்த தேவனுக்கு 1000 தலைகள் இருக்கு, அவரால் கூட பகவான் லீலைகளை சொல்லி முடிக்க முடியல, இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கிறார். சைதன்ய மகாபுரு லீலைகளை வந்து அனந்த தேவரால கூட சொல்லி முடிக்க முடியும். பகவான் லீலை எல்லையற்றது. பகவத்கீதையில பகவான் சொல்றார், அதவா பகுனைத்தேன கிம்பார்த்தேன தவாஜுனா விஷ்டப்பியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோஜக. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு, அது சாம்பிள்னு சொல்லியிருக்கு. நான் ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், மலைகளில் மேரு, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், ஓடும் நதிகளில் கங்கை, பாண்டவர்களில் தனஞ்சயன், பக்தர்களில் பிரகலாதன், சர்ப்பங்களில் வாசுகி, நாகங்களில் அனந்தன் எல்லாம் சொல்லிட்டே வர்றார். இவ்வளவும் சொல்லிட்டு இது ஒரு சாம்பிள் தான் சொன்ன. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் அர்ஜுனா. என்னுடைய வைபவங்கள்லாம் சொல்ல என்ன இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அதவா பகுநேத்த என்ன எப்படி சொல்லி முடிக்க சொல்ற, சொல்லி முடிக்க முடியாது. ஒரு சாம்பிள் வேணா உனக்கு காண். அதுதான் கிருஷ்ணன். நம்ம கூட பொய் அகங்காரத்துல சொல்லுவோம், என்னுடைய மகிமையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாதுங்க,
அதெல்லாம் சொல்லி மாலை, நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்தேன், நான் காலேஜ் போகும்போது அப்படி இருந்தேன். ஐயா உங்க கதையெல்லாம் நிப்பாட்டுங்க, இது தற்பெருமை. ஆனா பகவான் சொல்றாருன்னா அது உண்மை, அது தற்பெருமை அல்ல. பகவான் லீலைகளை யாரும் சொல்லி முடிக்க முடியாது, அனந்த தேவனால கூட சொல்லி முடிக்க. ஏன்னா அவருடைய சக்தி வந்து அச்சிந்திய சக்தி. அச்சிந்தியா மீன்ஸ் இன்கான்சீவபிள் பொட்டன்சி, எல்லையற்ற சக்தி பகவான் வச்சிருக்காரு. அதனால அந்த எல்லையற்ற சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிற பரம்பொருளை, பரமாத்மாவை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கலியுகத்துல நாமத்தின் மூலமா நம்ம வழிபட்டு, நாம ஜபந்தான் பகவானை நமக்கு வெளிக்காண். அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நபவே கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாதோ ஸ்வயமேவ. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணர முடியாது. நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும், அப்பதான் கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். நாக்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். நாக்க எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்புறம் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடு. கிருஷ்ண பிரசாதம் சொல்லிட்டு கடையில வந்து பச்சை சிம்பிள் போட்டதை வாங்கி பிரசாதம் ஆஃபர் பண்ணாதீங்க. பிரபு இது வந்து வெஜிடேரியன் தான் பிரபு, பாருங்க இதுல பச்சை மார்க் போட்டிருக்கு, அதனால இது ஆஃபர் பண்ணலாம். நோ பிரபு, நான் வந்து அந்த ஸ்வீட் ஸ்டால் வந்து அவங்க வந்து பிராமின் தான் பிரபு, ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க, அதை வாங்கி நான் அவங்க சுத்தமா பண்ணிருக்காங்க, சுத்தமா நெய்ல பண்ணிருக்காங்க, அவங்க பிராமணா பிரபு, ஆஃபர் பண்ணலாமா? நோ நோ, பகவான் ஏத்துக்க மாட்டார். பக்தர்கள் செய்தா மட்டும்தான் பகவான் ஏத்துக்குவார். பக்தர்கள் வந்து நாம ஜபம் பண்ணிட்டு பகவத்கீதை பாகவதம் படிச்சு யஜ்யசிஷ்டா சினசந்தோ முஷந்தே சர்வ கில்பிஷை கொஞ்சதேதே தவம் பாவா ஏ பசந்த் ஆத்ம காரணாத். யாகத்துல மீதமான உணவைத்தான் பகவான் சாப்பிடுவாரு. அகர்வால் ஸ்வீட் பேலஸ்ல வந்து வாங்கிட்டு வந்தேன், அந்த அகர்வால் ஸ்வீட் பேலஸ் வந்து நார்த் இந்தியனு, அவர் ரொம்ப வந்து தெய்வீகமானவர், அவர் கடவுளுடைய பக்தரு அப்படிலாம் சொன்னா பகவான் ஒத்துக்க மாட்டார். அவர் எந்த பரம்பரையில வந்திருக்காரு, அவருடைய குரு யாரு, அவர் எவ்வளவு மாலை அதே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்றாரு, இதெல்லாம் பகவான் கேட்பார். இல்ல பிரபு, இந்த பிஜி நாயுடு வந்து ரொம்ப பெரிய ஸ்வீட் பேலஸ், ரொம்ப பெருசு, அங்க வாங்கிட்டு வந்து நான் ஆஃபர் பண்ணேன். நோ நோ நோ. இதுல கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா ஸ்வீட்னு இருக்கு பிரபு, அது பேரே கிருஷ்ணா ஸ்வீட் தான் பிரபு. பாருங்க அவங்க அந்த அந்த கடைக்கே கிருஷ்ணா ஸ்வீட் வச்சிருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அப்படி பார்த்தா திருப்பதியில வந்து பத்மாவதி ஒயின்ஸ்னு வச்சிருக்கான். திருப்பதி கீழே அடிவாரத்துல நான் பார்த்த ஒரு நாள் திருப்பதி போனப்போ, திருப்பதியில கீழே திருப்பதியில பத்மாவதி ஒயின்ஸ்னு வச்சிருக்கான். அவன் ஒயின்ஸ் ஷாப்பு கூட பத்மாவதின்னு பேர் வச்சிருக்கான், அதனால அதை வாங்கி குடிக்க முடியுமா? இவங்கெல்லாம் வியாபாரத்துக்காக வேண்டி இப்படி செய்யறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அப்புறம் பத்மாவதி ஒயின்ஸு, பாலாஜி ஒயின்ஸு, இதெல்லாம் ஒழிக்கணும். இது என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒழிக்கணும். அப்ப என்னாச்சு? பகவானுக்கு பிரசாதம் நாம தான் செய்யணும், வைணவர்கள் தான் செய்யணும். வைணவர்கள் செய்து நிவேதனம் செஞ்சாதான் பகவான் அதை ஏத்துக்குவார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் ததகம் அப்பச்சி ததகம் பக்தி உபகதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அவ பங்குக்கு வந்து செஞ்சுட்டு போயிட்டான், அவ்வளவுதான். சரி. பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனா. 2 தடவை பக்தின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அன்போட பக்தியோட எனக்கு யார் படைக்கிறாங்களோ, அந்த பொருளை வாங்கிட்டு வந்தவங்க, அந்த காய்கறியை வெட்டினவங்க, அதை சமைச்சவங்க, அதை நிவேதனம் பண்ணவங்க, அதை பரிமாறினவங்க எல்லாரும் பக்தரா இருக்கணும், அப்பதான் அது பிரசாதம். அந்த பிரசாதம் என்ன பண்ணும்? நம்ம இதயத்துக்குள்ள போய் கிருஷ்ணர் யாருன்னு காமிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.